நம்ம என்ன சொன்னோம்? ஆவி முக்கியம், ஆத்மா முக்கியம், சரீரம் முக்கியம் இல்ல, முக்கியம் இல்லைன்னு சொன்னோம். அன்புக்குரியவர்களே, சரீரம் தான் ரொம்ப முக்கியமானது. இன்று காலையில் ஒரு விஷயத்தை ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. ஆவி முக்கியம், ஆத்மா பரவாயில்ல, சரீரம் லோ அப்படின்னு லோவெஸ்ட் நினைச்சோம். ஆனால் ஆவியானவர் சொன்னாரு, சரீரம் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. நான் கேட்டேன், ஆண்டவரே, ஆவி ஆவி ஆத்மா விட்டுருங்க, ஆவி நீங்க வாசம் செய்கிற ஸ்தலம் இல்லையா, அது முக்கியம் இல்லையா? பாடி தான் முக்கியம். மற்ற ரெண்டுமே இந்த பாடிக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கார்ல பாடி முக்கியமா, இன்ஜின் முக்கியமா? சொல்லுங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இப்போ நான் ஆளுக்கு ஒரு இன்ஜின் கொடுக்க போறேன். எல்லாம் இன்ஜின் மேல நல்லா கொதிக்கிற இன்ஜின்ல என்ன செய்ய போறீங்க? உட்கார போறீங்க, சரியா? என்ன சொல்லுங்க? நல்லா கொதிக்கங்க, அப்படியே உட்காந்து போறீங்களா? உங்களுக்கு தேவை என்ஜின் இல்லை, உங்களுக்கு தேவை பாடி. அப்படி உட்காந்து இப்படி சாஞ்சு உட்காருங்களே, அந்த செட்டப், அந்த பாடி செட்டப்பை நகல வைக்கிறதுக்கு தான் இன்ஜின். இன்ஜினுக்காக எவனும் காரை கண்டுபிடிக்கல, காருக்காக இன்ஜினை கண்டுபிடிச்சான். கையத்தாமே, ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால காரை கண்டுபிடிப்பேன் எவனும் கண்டுபிடிக்கல. மக்கள் போகணும்னு ஒருத்தன் நினைச்சான். நல்லா புரியுதா உங்களுக்கு? அந்த செட்டப்ல ஒரு பாடியில உட்காந்து வெறும் பாடி போகாது. முக்கியமானது எதுன்னு கேட்டா, நீ என்ஜின் சொல்லலாம், ஆனா என்ஜினே எதுக்காக தான்? ஆவி முக்கியமானதுதான். அந்த ஆவி எதுக்கு தெரியுமா? சரீரத்துக்காக. கை தட்டி ஆமென்.